ஊரை காக்க உண்டான சங்கம், உயிரை கொடுக்க உருவான சங்கம் இல்ல. நான் வர முடியவில்லை என்றாலும் என்னுடைய படத்தின் குழு இங்கே இருக்கிறது. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஹாய். ரொம்ப ரொம்ப நன்றி உங்க அன்புக்கு. ஏன்னா அங்கிருந்து இந்த மேடைக்கு வர்றது கொஞ்சம் தூரம் தான், ஆனா உங்களுடைய அன்பு தான் அது அவ்வளவு நேரம் ஆகுச்சு. என்னால ஒவ்வொரு செகண்டும் அங்க வந்து அது சந்தோஷமா உணர முடிஞ்சது. அண்ட் இப்பதான் சொன்னாங்க இவ்வளவு நேரம் நாங்க ஆக்சுவலா லேட்லாம் பண்ணல. எங்களுக்கு என்ன டைம் சொன்னாங்களோ நான்லாம் மத்தியானத்துல இருந்தே ரெடியா இருக்கேன். ஏன்னா நான் வந்ததே உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு தான், இங்க எல்லாரையும் உங்க எல்லாம் சந்திச்சு பேசுறதுக்காக தான் வந்தமே. ஸோ நாங்க எல்லாருமே ரெடியா தான் இருந்தோம். மேபி இந்த ரெயின்லாம் இருந்ததுனால இங்க டிராபிக் கொஞ்சம் இருந்தது, அதெல்லாம் ரீசன் சொன்னாங்க. எல்லா ஊர்லயும் டிராபிக் தான் இருக்கு, காரை கண்டுபிடிச்சதுனாலே டிராபிக்கையும் கண்டுபிடிச்சாங்க கூட. ஸோ அதனால அது இருந்ததுன்னு நினைக்கிறேன். அண்ட் மலேசியா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பழக்கமான ஒரு ஊர். நம்ம ஊர் மாதிரி தான் நான் கிளம்பி வருவேன் எப்பவுமே மலேசியாவுக்கு வரும்போது. இது சும்மா மேடைக்காக சொல்றதெல்லாம் இல்லை, எனக்கு வரும்போது அந்த உணர்வு தான் இருக்கும். இப்ப நம்ம வேற ஒரு நாட்டுக்கு போக போறோம், அங்க போய் நம்ம எப்படி இருக்க போறோம், என்ன செய்ய போறோம் அப்படிலாம் இல்லை. அழகா பட்டி தூக்கிட்டு நான் பாட்டு கிளம்பி வந்துடுவேன். எனக்கு திருச்சிக்கு போற மாதிரி, மதுரைக்கு போற மாதிரி தான் ஒரு இடம் இது. நீங்க அப்படிதான் எங்களை பாத்துக்கிறீங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க கொடுக்குற அன்பு அப்படிதான் இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு முறையும் நீங்க கொடுக்குற இந்த வரவேற்புக்கு. இந்த முறை உங்களை சந்திச்சு நாங்க அமரன் படத்தை பத்தி சொல்றதுக்காக வந்திருக்கோம். இந்த படம் இது வரைக்கும் நீங்க இந்த டீசர் அண்ட் நேத்து வந்த சாய் பல்லவியோட டீசர் எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. இது நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கிற ஒரு படமா இருக்கும். உண்மை சம்பவம், உண்மையான கேரக்டர், அவங்களுடைய வாழ்க்கை, அதை பதிவு பண்ற ஒரு படம். இதுல இருக்க அத்தனை கேரக்டர்ஸோட பேரு அது எல்லாமே நிஜம், அவங்க வாழ்ந்த வாழ்க்கை. அதை ஸ்கிரீன்ல பதிவு பண்றதுக்கான ஒரு முயற்சி. உலகநாயகன் கமல் சார் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. எங்க இந்த மொத்த டீம் மேலேயும் நம்பிக்கை வச்சு மகேந்திரன் சார், டிஸ்னி பிரதர், இவங்க எல்லாம் இதுக்கு பின்னாடி எங்களுக்கு பின்னாடி நிறைய உழைச்சிட்டு இருக்காங்க. எங்களுடைய டெக்னிக்கல் டீம் எல்லாம் நாங்க எங்களுடைய ஷூட்டிங், டப்பிங் எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டோம். இப்ப ஜிவி பிரதர் அவருடைய ஒர்க்கையும் பண்ணிட்டு இருக்காரு. பாட்டெல்லாம் ஒன்று ஒன்றா வரப்போகுது. இது ஒரு அமேசிங்கான ஒரு எமோஷனல் ரைடா இருக்கும். எல்லாருக்கும் உங்களோட இந்த கதையோ கேரக்டர்ஸையோ ரொம்ப பொருத்தி பார்க்க முடியும். உங்க எல்லார் வாழ்க்கையும் டச் பண்ற ஒரு படமா இருக்கும்னு நான் நம்புறேன். எங்களுக்கு எப்படி இது ஸ்பெஷல் பிலிமா இருக்குமோ அந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் நான் நம்புறேன். நீங்க இதுவரைக்கும் நாங்க கேட்காமலே நல்ல படங்களுக்கும் எல்லா படங்களுக்கும் பெரிய பெரிய வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. மலேசியா இருக்கு அப்படின்னு கேட்டா தெரிஞ்சிடும் ஒரு படத்தோட ரிசல்ட். ஸோ இங்க நீங்க கொடுக்குற அந்த வரவேற்பு இந்த படத்துக்கும் கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கான அத்தனை உழைப்பையும் நாங்க போட்டிருக்கோம். ஒரு பாட்டு வரும்போது நீங்க அந்த பாட்டு கொடுக்குற வரவேற்பு, ஒரு படத்துல ஒரு கேரக்டர் ஒர்க் ஆயிட்டா இல்ல டயலாக் ஒர்க் ஆயிட்டா, அதெல்லாம் நான் எனக்கு சினிமா வந்ததுக்கு அப்புறம் இருக்க பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மான் கராத்தே ரிலீஸ் ஆன அப்புறம் மலேசியாவுக்கு வரும்போது நான் ஏர்போர்ட்ல பிளைட்ல இறங்கினதுல இருந்து ரூம் போற வரைக்கும், நான் இப்போ ரேடியோ இன்டர்வியூல கூட சொன்னேன், பிளைட்ல இறங்கினதுல இருந்து ரூம் போற வரைக்கும் எல்லாரும் அந்த மான் கராத்தே போஸ்ட் தான் பண்ணிட்டே இருந்தாங்க. நீங்க அவ்வளவு செலிப்ரேட் பண்றீங்க, அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அது ஒரு கூடுதல் பொறுப்பையும் கொடுக்குது, இன்னும் நல்லா செய்யணும் அப்படின்ற பொறுப்பையும் கொடுக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட். என் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் நீங்க கொடுக்குற அத்தனை அன்புக்கும் பெரிய பெரிய நன்றி. அண்ட் இங்க மலேசியா எஸ்கேஎஃப்சி அவங்க எப்பவுமே தர்ற அன்புக்கும் சப்போர்ட்டுக்கும் பெரிய நன்றி. படம் பாருங்க, பிடிக்கும் நான் நம்புறேன். சார் சொல்லணும் வேற ஒன்றும் இல்லை. அதாவது நீங்க ஒரு அறிவிப்பாளரா இருந்து அப்படியே படிப்படியா வந்திருக்கிறீங்களா, அந்த மாதிரி நிறைய பேரு எப்படியாவது வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நானே வந்துட்டேன், நீங்க வரமாட்டீங்களா? நான் ரொம்ப பெரிய கான்பிடென்டோட இருந்த ஆள்லாம் கிடையாது. நான் ரொம்ப பயப்படுவேன் எல்லாத்துக்கும். எனக்கு நான் முதல்ல மேடை ஏறும்போதெல்லாம் எனக்கு எப்படி இந்த மைக் இப்படி ஆடிட்டே இருக்கும், இப்படிலாம் பிடிச்சி அப்படிதான் பேசுவேன். ஒரு ஆசை மட்டும் இருந்தது. கொஞ்சம் சரியா பண்ணாலும் மக்கள் ஏத்துப்பாங்க சார். நம்ம வந்து பெர்ஃபெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம மக்கள்கிட்ட, தமிழ் மக்கள்கிட்ட நான் பார்த்தது, பிடிச்சது, வியந்த ஒரு விஷயம் அதான். கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டா போதும், அவங்க கைத்தட்டி மீதி தூக்கி விட்டுருவாங்க. இது நான்
இது நான் உணர்ந்ததுனால நான் சொல்றேன். நான் சும்மா நானும் ஒண்ணு உணர்ந்தேன் சார். சொல்லுங்க சார். எங்க கொஞ்சம் சத்தம் போடுங்க. சரி, இப்ப இந்த படத்தை கமல் சார் தான் வந்து தயாரிச்சார் சொன்னீங்க. ஆமா சார். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியல. ஓகே. அப்படி வந்துட்டார். ஓஹோ, நீங்க எங்க வர்றீங்கன்னு எனக்கு புரியுது சார். ஓகே. வந்துட்டாருன்னா என்ன சொல்லுவாங்க? அஜிஜோ சார், முன்னாடி வந்து நான் தூரத்துல இருந்து பார்த்ததுனால அப்படியே பேசினேன். இப்ப என்னுடைய தயாரிப்பாளர் வேற. ஆமா சார், இது வந்து அவங்க கேட்டதுக்காக தான் சார். நீங்க ஏதாவது பார்த்துட்டு இருப்பீங்க சார். இப்ப யூஎஸ்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்க போய் பார்த்துட்டு இருப்பாங்க. அனைவருக்கும் நான் வர முடியவில்லை என்றாலும் என்னுடைய படத்தின் குழு இங்கே இருக்கிறது. எனக்கு தந்த ஆதரவை இந்த படத்திற்கும் தருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றி. ரொம்ப நன்றி. உங்களோடதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நீங்க நல்லா டான்ஸ் பண்ணுவீங்க. இப்படிதான் ஆரம்பிச்சீங்க. அதனால நீங்க டான்ஸ் பண்ணக்கூடாது. தேங்க்யூ சார். ஆனா பாடலாம் சார். அதுதான் அவர் பண்ணார் சார். ஆளுக்கு ஒண்ணு பிரிச்சுட்டோம் சார். அவர் பாடினாரு, அவங்க ஆடினாங்க, நான் மிமிக்ரி பண்ணேன். ஒரு பாட்டு பாடுறாரு. ஏன் இப்ப எல்லாரையும் கிளச்சி விடணுமா? அவங்க கேட்டதுதான் நான் கேட்கிறேன். பாட்டுலாம் நமக்கு பாடுறது சார். மியூசிக் டேரக்டர் சிறுநீதியா இருக்கு. ஒரு கேள்வி, ஒரு சின்ன ரெண்டு பாட்டு சார். நீங்க பாட்ட பாட்டு தெரியலையே. பாடுங்க பாடுங்கவா ஜி. நீங்க தைரியமா சொல்லிட்டீங்க மேல இருந்து. பாட்டு பாடுறதெல்லாம் ஈஸி இல்ல ஜி. அவருக்கு தெரியும், பாடிட்டாரு. நான் என்ன பாட்டு பாடுறது? என்ன மாதிரி என்ன ஜானர்ல எதிர்பார்க்க? நான் என் பாட்டே பாடிடுவா. நம்ம பாட்டு வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல இருந்து பாரு. ஊர காக்க உண்டான சங்கம், உயிர கொடுக்க உருவான சங்கம் இல்ல. வருத்தப்படாத. சூப்பர். பாதி நான் பாடினா மீதி அவங்க பாடிடுறாங்க. தேங்க்யூ. தட்ஸ் வை ஐ லவ் மலேசியா. தேங்க்யூ சோ மச் சார். சட்ட ஸ்டைல்லே போட்டு வந்துருக்கு சார். நல்லா இருக்கு சார். வார்த்தையில பார்க்கும்போது ஆமா சார். நான் இந்த ஊர் நம்ம ஊர் மாதிரியே வரணும் அப்படின்னு சொல்லி நான் அப்படி வந்துட்டேன் சார். பாத்தீங்களா? சரி, இன்னும் அவருடைய திரைப்படம் தீபாவளிக்கு வரப்போகுது. அதனால மக்களுக்கு, இந்த ரசிகர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தீபாவளிக்காக படம் வருது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ராணுவ சம்பந்தப்பட்ட திரைப்படம் தீபாவளிக்கு வருது. இல்ல, கண்டிப்பா தீபாவளினா பட்டாசு சரவெடி தான். படத்துக்குள்ளேயும் அந்த பட்டாசு சரவெடி எல்லாம் இருக்குது. படம் ரொம்ப எமோஷனலா. அது கூட இந்த நீங்க நல்ல சாலிட் ஒரு ப்ராப்பர் ஆக்ஷனும் படத்துக்குள்ள இருக்கு. அதை என்ஜாய் பண்ணலாம். இன்னொரு கேள்வி, இது வரைக்கும் நீங்க வந்து ரொம்ப ஜாலியான திரைப்படம், காமெடி கலந்த திரைப்படம் இப்படிலாம் வந்தீங்க. திடீர்னு ஒரு ராணுவ வீரன் சொல்லும்போது அது ரொம்ப கஷ்டமான ஒரு கதை. அதே அந்த மாதிரி மக்கள் ஏத்துக்குவாங்களா? அந்த மாதிரிலாம் ஒரு பயம் இருந்தது அவங்களுக்கு. நான் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி அதுக்கு பதிலும் சொல்றேன் சார். முயற்சி கரெக்டா இருந்ததுன்னா மக்கள் கைத்தட்டி அதை தூக்கி விட்டுருவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு சார். அந்த முயற்சி சரியா இருக்குன்னு நான் நம்புறேன். இப்ப அவங்க கைத்தட்டலுக்காக காத்திருக்கேன் சார். Love you, love you, love you. Thank you. Thank you, thank you so much. Love you all. Terima kasih, terima kasih.